நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். களையா உடலோடு சேரமானாரூரன் வளையா மதம் மாறா வள்ளானை மேல் கொள்ள முளையா மதி சூடி மூவாயிரவரோடும் அளையா வளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரி பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறம் மேம்பாட்டு நிகழ்வு 7 நாட்கள் நிகழ்வாக செய்து இன்றைக்கு வெற்றிகரமாக 3வது நாள், அதுவும் 3வது பொழிவு. அது ஏன் அந்த 3 வந்ததுன்னு தெரியலை, ஆனால் எதுவாக இருந்தாலும் 3ஆக மிக அழகாக வந்திருக்கின்றது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து சீரும் சிறப்புமாக செய்து வரும் அமைப்பு குழுவினருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் தமிழ் துறைக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் திட்டமிடுறது மட்டும் இல்லை, அதை எடுத்து நடத்தி வருவதும் சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறத அதை செய்தவர்களுக்கு தெரியும். அதனால் முதல்ல உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுக்கள் சொல்லி ஆகணும். இந்த நிகழ்வுக்கு தொடக்க உரையாற்றி அமர்க்களமான ஆரம்பித்து வைத்த நம்ம குருமகா சன்னிதானங்களின் பொற்பாத கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு முன் பேசிய பொழிவாளர்கள், பின்பு பேசவிருக்கும் பொழிவாளர்கள், சான்றோர்கள் எல்லாருக்குமே நன்றி கலந்த வணக்கங்களை கூறி நேரடியாகவே பொழிவுக்குள் செல்கின்றேன். இன்று எனக்கு பெருமான் கொடுத்துள்ள தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. சிவப்பிரகாச சுவாமிகளின் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி. இதுவே நமக்கு நாக்கு பிறழ்ற மாதிரி இருக்கிற ஒரு நூல். இந்த அரிய தலைப்பை பற்றி பேசுவதற்கு, ஏன்னா என்னை அறிமுகப்படுத்தும் போதே சொன்னாங்க, என்னுடைய படிப்பும் சரி, நான் இருக்கின்ற துறையும் சரி, அல்லது நான் வசிக்கின்ற நாடும் சரி, எல்லாமே ஆரம்பத்திலேருந்து, நான் சிறுபிள்ளையிலேருந்து வரும்போதே எனக்கு தமிழ் சார்ந்த ஒரு கல்வியோ அந்த மாதிரி ஒரு பின்புலமோ இல்லாத ஒரு என்ன சொல்கிறது, பெருமான் என்னை அப்படி தான் வச்சுருந்தாரு கொஞ்ச நாள் வரைக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நூல்களை எடுத்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு உருவாக்கின எனது ஆசிரியர் முனைவர் கோப்ப நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக நன்றிகளை சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். இந்த நிரோட்டக யமக அந்தாதி இந்த நூல் பார்த்திங்கன்னா, இதனுடைய ஆசிரியர் சிவப்பிரகாச சுவாமிகள். நம்ம எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு பெயர் தான். ஏன் அப்படின்னாக்க, சிவப்பிரகாச சுவாமிகளுடைய 4 நான்மணி மாலை எல்லா MA தமிழ், BA தமிழ் அப்படின்ற இதிலெல்லாம் ஒரு சிலபஸாக எப்படியும் நம்மளுக்கு வைக்கிற ஒரு நூல். அதனால் சிவப்பிரகாச சுவாமிகளை பற்றி நிறைய சொல்லணுன்ற இது இல்லை. ஆனால் இப்போ நாம் சொல்கிற ஒரு அறிமுகம் இன்றைய தலைப்புக்கு ஏற்புடையதாக இருப்பதனால ஒரு சில விஷயங்களை நம்ம தொட்டு காமிக்க போகிறோம். நாம் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு சொற்றொடர். அப்படிப்பட்ட காஞ்சி மாநகரில் தான் அவதாரம் செய்தவர் நம்ம கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர். இவருடைய பெயரே பாருங்க, கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர். இவரை தான் துறைமங்கலம் சிவப்பிரகாசர், நல்லாற்றூர் சிவப்பிரகாசர் இப்படின்லாம் சொல்கிற வழக்கம் இருக்கின்றது. ஆனால் கற்பனை களஞ்சியம் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு. ஏன் அப்படின்னா, அவருடைய நூல்களை படித்த எல்லாருக்குமே தெரியும் கற்பனை நயம் எப்படி கொட்டி கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றிலிருந்து சுமார் 350 வருடங்களுக்கு முற்பட்டவர். அவருடைய தாயார் பெயர் தெரியல, தந்தையாருடைய பெயர் குமாரசுவாமி தேசிகர். அவருக்கு 2 சகோதரர்கள், வேலாயுதம், கருணை பிரகாசர் என்ற 2 சகோதரர்கள். ஏங்க அவங்களுடைய பூர்வீகம்லாம் நம்மளுக்கு வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேணும். அவர்களுடைய சகோதரர்களை ஒட்டின ஒரு வரலாறு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க, ஞானாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு தமிழ் அப்படின்னா பயங்கர விருப்பம், ரொம்ப விருப்பப்பட்டு படிக்கிற ஒன்று. இளம் வயதிலேயே ஞானம் மிகுந்தவராக இருந்திருக்கின்றார். அப்போ இவருக்கு மேல் இலக்கணம் படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுறாரு, தருமை ஆதீனத்தோட வெள்ளி அம்பல தம்பிரானவர்களை நாடி செல்கின்றார். மேல் இலக்கணம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மேல் இலக்கணம் அப்படின்னு சொன்னால் அப்போது அடிப்படை தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறது நியாயமான கேள்வி தானே. அந்த மாதிரி இவர் கேட்குறாரு, உனக்கு அப்படின்னா இலக்கணம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம் இல்லையா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு நுழைவு தேர்வு வைக்கிறாரு. யார் அப்படின்னா வெள்ளியம்பல தம்பிரான். வெள்ளியம்பல தம்பிரானை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும் அப்படின்னா, அவருடைய தமிழ் புலமை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தருமை ஆதீனத்தில்
ஒரு நூல் போட்டிருப்பாங்க, முத்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய உரை வந்து வெள்ளியம்பல தம்பிரான் அவர்கள் எழுதினது. அந்த நூலை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்களேன், பாட்டே சுலபமாக புரிஞ்சிடும் போல இருக்கு. உரை வந்து அத்தனை ஆழம் மிகுந்ததாக இருக்கும். தமிழ் வந்து கடினம்னு சொல்லிடக்கூடாது, ஆழம் மிகுந்ததாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நூல், அதாவது உரை எழுதினவர், அப்படிப்பட்ட தமிழ் ஞானம் கொண்டவர். அப்போ அவர் வந்து கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசருக்கு ஒரு நுழைவு தேர்வு வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, கூன்னு ஆரம்பிக்கணும், கூன்னு முடிக்கணும், நடுவில் ஊருடையான் என்று ஒரு வெண்பா எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆரம்ப எழுத்து கூ, முடிக்கிற எழுத்து கூ, நடுவில் ஊருடையான் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மள்ட்டெல்லாம் இதை கொடுத்தாங்கன்னு வைங்களேன், ஊருடையான் அப்படின்னா அந்த ஊரை உடையவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருவோம் இல்லையா. ஆனால் கற்பனை களஞ்சியம் எவ்வளோ அழகாக ஒரு பாடல் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, குடக்கோடு வானெயிறு கொண்டார்க்கு, கேழல் முடக்கோடு முன்னம் அணிவார்க்கு, வடக்கோடு தேருடையான் தெவ்வுக்கு, தில்லை தோல் மேற்கொள்ளல் ஊருடையான் என்னும் உலகு அப்படின்னு நிமிஷமாக எழுதி முடிச்சிடுறாரு. இதை பார்த்து கேட்ட வெள்ளியம்பல தம்பிரான் பிரமிச்சிடுறாரு. எப்பா, உனக்கு என்னால் இலக்கணம்லாம் சொல்லி கொடுக்க முடியாது, வேணா ஒன்று பண்ணு, உன் தம்பிங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள உட்கார சொல்லு, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ அப்படி ஓரமாக உட்காந்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி என்னங்க இந்த வெண்பால இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக இந்த வெண்பாவை பார்க்கலாம். ஏன்னா இந்த வெண்பாவை பற்றி பேசுகிறதுக்கே 1 மாதம் நம்மளுக்கு வேணும் கண்டிப்பாக. அத்தனை ஆழம் மிகுந்த வெண்பா தான் இது. மேலோட்டமாக பார்த்தோன்னு வைங்களேன், குடக்கோடு வான் எயிறு கொண்டார்க்கு. குடக்கு அப்படின்னு சொன்னால் மேற்கு திசை, ஏன்னா குணக்குன்னா கிழக்குன்ற பொருளில் வரும், குடக்குன்னா மேற்கு திசை. கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு நோக்கி ஓடும் சூரியன். சூரியனோட பல்ல உடைச்சாருப்பா எங்கள் சாமி. யாரு, எப்போ அப்படின்னா தக்கன் வேள்வியில் பல் உடைந்தது இல்லையா, அந்த குறிப்பை மிக அழகாக சொல்லிட்டு, கேழல் முடக்கோடு முன்னம் அணிவார்க்கு. 7ஆம் திருமுறையில் நம்பி ஆரூரர் சொல்லுவார், மறுப்பும் ஆமை தாலியார்னு சொல்கிற இடத்துல கேழலோடைய, அதாவது பன்றியோடைய கொம்பையும் தனது திருமாங்கல்யமாக பெருமான் அணிந்திருக்கின்றார்னு ஒரு நயம் பட சொல்லுவார். அதே மாதிரி பாருங்க, அடுத்தது இந்த வெண்பால வடக்கோடு தேருடையான் தெவ்வுக்கு என்ற ஒரு சொல். இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த தெவ்வுக்கு, தெவ்வு அப்படின்ற வார்த்தையே வந்து நாமெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. நம்மளுடைய இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா வகரக்கிழவி நான்மொழி ஈற்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நான்மொழி, அது 4 வார்த்தைகள் என்னென்னா அவ் இவ் உ தெவ். அந்த தெவ் இப்போ நாம் பயன்படுத்துறதே கிடையாது. அதை இதில் அழகாக வைக்கிறாரு, வடக்கோடு தேருடையான் தெவ்வுக்கு அப்படின்னு. அது என்னங்க வடக்கிலிருந்து வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி ஓடுவது தென்றல். அந்த குறிப்பை சொல்லி, தென்றலை வாகனமாக உடையவன் யார்னா மன்மதன், மன்மதனிடம் பகை கொண்டவர் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை வந்து காமனை எரித்த வரலாறை இங்கே வைக்கிறாரு. நம்ம தமிழ் துறை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நாம் இதெல்லாம் நாம் வந்து பெருமையாக சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, காற்று சாதாரண ஒன்று. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 வார்த்தைகள் தான் அதுக்கு உண்டு. ஆனால் அதில் எதுவும் அதுக்கு ஒரு காரண பெயர்லாம் கிடையாது. ஆனால் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், ஆழ்ந்த ஞானம், அந்த ஒரு வார்த்தை காற்றுங்கிற ஒரு வார்த்தையிலேயே நாம் வந்து அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமிதமாக நாம் சொல்லலாம். ஏன் பாருங்க, வடக்கில் இருந்து வர்றது அப்படின்னா அதுக்கு பேர் வாடை, தெற்கில் இருந்து வந்தால் அதற்கு பேர் தென்றல், மேற்கில் இருந்து வந்தாக்க கோடை. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதாக வர்றது. கிழக்கில் இருந்து வந்தால் கொண்டல், மழை கொண்டு வர்றது அதுதான். இப்போ இந்த 4மே வேற வேற சொற்றொடர்களில் வேற வேற பொருள் பொதிந்ததாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு தான் சொன்னல 1 மாதம் இந்த ஒரு வெண்பாவை வச்சே பேசலாம். ஆனால் நேரம் கருதி நான் மேற்கொண்டு செல்கின்றேன். நிறைவான வரி பார்த்திங்கன்னா இந்த வெண்பால தில்லை தோல் மேற்கொள்ளல் ஊர் உடையான் என்னும் உலகுன்னு முடிப்பார். இது எப்படின்னா, ஊர் உடை ஆண் அப்படின்னுட்டு நிரல் நிறையா நாம் எடுக்கணும். இதில் ஊர் அப்படிங்கிறது தில்லை, உடை அப்படிங்கிறது தோல், ஆண் அப்படிங்கிறது மேற்கொள்ளல், அதாவது அவருடைய வாகனம், விடை வாகனம். இப்படி ஒரு அற்புதமான வெண்பா எழுதிடுறாரு. அதற்கப்புறம் தான் குரு வந்து, சரி நான் வந்து உனக்கு நேரடியாக என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாதுப்பா, உன் தம்பிங்களை உட்கார வையே அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, தம்பிங்களை உட்கார வச்சுட்டு இவரும் அங்கே உட்காந்து கேட்குறாரு. ஒரு செவி வழி செய்து சொல்கிறாங்க, 9 நாட்களில் இவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான சான்றுகள்லாம் எங்கேயும் கிடைக்கல. ஆனால் அவங்க செவி வழி செய்தி தான் இது. சரி, எப்படியா இருந்தாலும் படித்து முடிச்சிட்டாங்களா? படித்து முடிச்சாச்சுன்னா குரு காணிக்கைன்னு கொடுக்கணுமா?
அப்போ இவங்க கையில் இருந்த கொஞ்சம் பொற்காசுகளை கொண்டு போய், அதாவது அந்த காலத்தில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கிது, ஒரு செட்டியார்கிட்டேருந்து கிடைக்கிது, அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போகிறாங்க குரு காணிக்கையா. அப்போ குரு சொல்கிறாரு, நான் இந்த காணிக்கையை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, சாமி எங்ககிட்ட இவ்வளவு தான் இருக்குது, ஏன்னா எங்களுடைய நிலைப்பாடும் உங்களுக்கு தெரியும், எங்ககிட்ட இவ்வளவு தான் இருக்குது அப்படின்னப்ப அவர் சொல்கிறாரு, நான் கேட்குற குரு காணிக்கையை நீ கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சரி, ஏன்னா குரு கலை சொல்லி கொடுத்துட்டாரு, அப்போ அதற்கான அந்த அந்த காம்பன்சேஷன் சொல்லுவோம்ல இன்றைய காலகட்டத்தில், அது கொடுத்தாகணும் இல்லையா. அப்போ சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் நேராக இப்போ திருச்செந்தூர் போகிற பிளானில் தானே இருக்கிறீங்க, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது திருச்செந்தூர் போகணுன்னு சொல்லிட்டு, திருச்செந்தூர் போகிற மாதிரி தானே இருக்கிறீங்க, அங்கே போயிட்டு அங்கே ஒரு புலவர் இருக்கிறாரு, அந்த அளவுக்கு வந்து ஒரு சாமர்த்தியமான புலவர் கிடையாது, ஆனால் என்னை பற்றி அவதூறு பேசிக்கொண்டு இருக்கின்றார், அவரை வெற்றி கொள்ள வேண்டும், இதுதான் என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெள்ளியம்பல தம்பிரான் வந்து சொல்கிறாரு. அதை சிரமேற்கொண்டு நம்ம சிவப்பிரகாசரும் அவருடைய 2 தம்பிகளும் திருச்செந்தூர் செல்கின்றார்கள். அங்கே கோயிலில் வந்து பாடி அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கும்போதே இந்த புலவர் வர்றாரு, இந்த பிரச்சனைக்குரிய புலவர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வர்றாரு. இவரை பார்த்துட்டு, யார் நீங்கள் இப்படி பாடிக்கிட்டே இங்கே கோயிலை சுற்றி வரீங்களே அப்படின்னு கேட்க, கற்பனை களஞ்சியம்க்கு தெரிஞ்சிருது இவர் தான் அந்த புலவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அந்த வந்து நிற்கிற ஒரு தோரணையிலேயே கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் வெள்ளியம்பல தம்பிரானின் அடிப்புழுதி அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாரு. உடனே அவருக்கு தான் வெள்ளியம்பல தம்பிரானை பிடிக்காது இல்லையா, ஒரு கிண்டலாக சொல்கிறாரு, பார்த்துப்பா புழுதின்னு சொன்னால் பறந்துட போகுது அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர், காலுக்கு அடியில் இருக்கிற புழுதி பறக்காது அப்படின்னு பதில் சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்துடும். சவாலுக்கு சவால் நீ பேசுகிறல்ல, அப்போ வா ஒரு சவாலாக ஒரு இது போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நிறைய குறிப்பு நாம் பார்க்குறது என்னன்னா, ஒரு குரு காணிக்கையாக சொல்லப்படுறது இந்த நூல் முழுவதுமே குரு காணிக்கையாக தான் வருது. அதை ஏன் திருச்செந்தூரில் வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்து நின்றுதுன்னா, திருச்செந்தூர் குருஸ்தலம், முருகனே குருவாக இருப்பது இந்த தலத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி நம்ம கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் இருக்கு இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் சிவபூசை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகன் தனது வலது கையில் மலர் 24 மணி நேரமும் சிவபூசை செய்வதற்கான மலர் கையில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதனால தான் திருச்செந்தூர் தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை அது பெருமானோடைய கருணையா அப்படிங்கிறது தெரியாது. எதுவாக இருந்தாலும் நமக்கு ஜாக்பாட்டு தான், அழகான ஒரு நூல் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ சவால் என்னன்றதை பார்த்துடலாம். சவால் என்ன அப்படின்னா, நிரோட்டக யமக அந்தாதி பாடணும். அதுவும் ஒரு கால வரைக்குள்ள, அதாவது எத்தனையோ சுற்று அந்த கோயிலை சுற்றி வர்றதுக்குள்ளால இந்த அந்தாதியை பாடணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஒரு நிபந்தனையாக வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்து அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த நூல் 30 பாட்டு கிடைச்சிருக்கு. அந்த 30 பாட்டையும் பாடி முடித்த உடனே அந்த புலவர் அப்படியே வந்து கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் காலில் விழுந்துடுறாரு, சரணாகதின்னு சொல்லிட்டு. அப்போ கற்பனை களஞ்சியம் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் வெள்ளியம்பல தம்பிரானுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்லி தனது அந்த வாதத்தை நிலைநிறுத்துகின்றார். அப்படிப்பட்ட குரு காணிக்கையாக வந்த பாடல்கள் தான் இப்போது நமது சிந்தனைக்கு பெருமான் கொடுத்திருப்பது. அப்படி என்னங்க இருக்கு இந்த பாடல், இந்த 30 பாடல்கள்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒரு புலவரை போட்டிக்கு இழுத்து அவரை வந்து வெல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுல தான் நிரோட்டக யமக அந்தாதி அப்படிங்கிறது தனித்துவமா நிக்குது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வேற 2-3 பிற்காலங்களில் பாடினது கிடைச்சாலும் இப்போ உள்ள காலகட்டங்களில் யாரும் அதற்கான முயற்சி செய்தா மாதிரி தெரியலை. செய்தால் நன்றாக இருக்கும். தமிழுக்கும் சரி, நம்ம சமயத்துக்கும் சரி, அது கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது எந்தவித ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இதில் அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், ஒலி அந்தாதி, பதிற்றந்தாதி, நூற்றந்தாதி, கலி அந்தாதி அப்படின்னு நிறைய அந்தாதிகள் இருக்குது. அதில் மிக கடினமானது அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த நிரோட்டக யமக அந்தாதி. இப்போ இந்த நூலோடைய பெயரை மட்டும் நாம் கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே. திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி. திருச்செந்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திருச்செந்தூர் முருகன் பெயர், செந்தில் ஆண்டவர், அவர் மேலே பாடினது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பார்த்துடலாம். ஆனால் இந்த சொற்றொடரை நாம் பிரித்தோன்னு வைங்க, திரு செந்து இல் அப்படின்னு பிரித்தோன்னா, திரு என்றால் அருள், அதாவது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்னு வச்சுக்குவோமே. செந்து அப்படின்னா
ஆன்மாக்கள், செந்து அப்படின்னாலே ஆன்மாக்கள். அப்போ பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், இல் என்பது வீடு, அடைக்கலமாக புகும் வீடு என்று பொருள். அப்போ திரு என்றால் பக்குவப்பட்ட, செந்து என்றால் ஆன்மாக்கள், இல் என்றால் வீடு. அப்போ பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் செல்லக்கூடிய வீடு எதுன்னா குருநாதருடைய திருவடி தான். குருநாதரோட திருவடி போனாதான் பெருமானை அடைய முடியும். அதனால திருச்செந்தில் என்ற பெயர். ஒரு சொல்லிலேயே எத்தனை விஷயத்தை வைக்கிறாங்க பாருங்களேன். இதில் இன்னும் ஒரு கேள்வி வரலாம், எத்தனை பேருக்கு இது வந்திருக்குன்னு தெரியாது, அடியனுக்கு கண்டிப்பாக வந்த ஒரு கேள்வி. வீர சைவராக இருக்கக்கூடிய சிவப்பிரகாசர் எப்படி முருகரை பாடியிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு உள்ள வந்து நிற்கும். அதற்கு காரணத்தை அருணகிரி பெருமான் கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஏன் வந்து முருகப்பெருமான கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் பாடியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து நாம் அருணகிரி பெருமானுடைய பாடல்ல தான் பார்க்க முடிகின்றது. திருச்சிற்றம்பலம். பூமியதனில் பிரபுவான புகழியில் வேத்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அடிமைதன கருள்வாயே சமரில் எதிர்த்த சூழ்மாள, சமரில் எதிர்த்த சூர்மாள தனியாயில் வேட்டருள்வோனே நமச்சிவய பொருளானே ரசதகிரி பெருமாளே நமச்சிவய பொருளானே ரசதகிரி பெருமாளே. அப்ப நமச்சிவாய பொருளாக இருக்கிறது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்ப சிவத்தையும் முருகரையும் பிரிக்க முடியாது. அதாவது இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க அருமுக சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட இந்த இடத்துல ஒப்பிட்டு நாம பார்க்க முடிகின்றது. அப்ப திருச்செந்தில் அப்படிங்கிறதுக்கு நாம இப்ப பார்த்துட்டோம். அடுத்த ஒரு சொற்றொடர் பார்க்கலாம், நிரோட்டகம். இதுல நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நீர் ஓட்டகம்னு எடுத்துடுறாங்க. அது தவறான ஒரு அது தவறான ஒரு கையாளல். அந்த சொற்றொடர் நீர் ஓட்டகம் கிடையாது, அது நிர் ஓஷ்டகம். அது பேர் வந்து ஓஷ்டகம்னு சொல்லணும். அந்த நிர் ஓஷ்டகம் அப்படிங்கிறது தான் நிர் ஓட்டகமாக மாறுகின்றது. அழகான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதழ் அகல். அதாவது உதடு ஒட்டாமல் பாடக்கூடியது. ஓஷ்டகம் அப்படின்னா உதடுகள். உதடுகள் ஒட்டாமல் பாடக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறது தான் பொருள். இதற்கு தமிழ் பெயர் இதழ் அகல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா பா வா இந்த மூன்றும் வரவே வராது. அது மட்டும் இல்லை, ஓ ஓ உ ஊ ஔ இதுவும் வரக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நம்ம சாதாரண பேச்சில் கூட இந்த மாதிரி நம்மளால் பேச முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன். உடனே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். மா பா வா ஓ ஓ உ ஊ ஔ இதெல்லாம் இல்லாமல் ஒரு 30 பாட்டு பாடணும் அப்படின்னா நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், அங்கேருந்து எஸ்கேப்ன்ட்டு ஓடிடுவோம். ஆனால் இந்த தான் நிரோட்டகம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உதடு ஒட்டாமல் பாடுவது அப்படிங்கிறது ஒரு தியான நிலைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது தியானத்திற்கு உரிய நூலாக இதை சொல்லுவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஏன் அப்படின்னா, மூச்சு காற்று உள்ள இழுக்கிறது பூரகம்னு சொல்லுவாங்க, அதை வெளியில் விடுறது அப்படிங்கிறத வந்து ரேஷகம்னு சொல்லுவாங்க. உள்ளேயே நிலை நிறுத்துவது கும்பம்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப கடினமான ஒரு வேலை. இப்போ பா அப்படின்னு சொல்லுங்களேன், மூச்சு காற்று வெளியில் வரும். மா அப்படின்னும் போது காற்று உள்ளே போகும். அப்போ ஓ அதெல்லாம் சொல்லும்போது காற்று உள்ளே போகும். நீங்கள் காற்றை வந்து உள் இழுக்காமலும் வெளியில் தள்ளாமலும் உள்ளேயே நிலை நிறுத்தி ஒரு 30 பாட்டை பாடும்போது அங்கே தானாகவே நாம் வந்து இந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தியான நிலைக்குள்ளால் நாம் போயிடுவோம். அதனால தான் இதை ஒரு தியான நூல் என்று சான்றோர்கள் போற்றி துதிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிர் ஒஷ்டகம், அதாவது நிர் ஓஷ்டகம் என்பது நிரோட்டகமாக மாறுகின்றது. அடுத்த ஒரு சொற்றொடர் யமகம். திருஞான சம்பந்தர் பதிகம் இந்த மாதிரி நமக்கு ஒரு 5 பதிகங்கள் இருக்கும். அதாவது ஒரே சொல் 4 வரிகளில் மீண்டும் மீண்டும் வரணும், ஆனால் வேற வேற பொருள் கொடுத்து வரணும். அப்போ தமிழ் ஞானம் எத்தனை இருக்கணும்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இல்லை அப்படின்னாக்க நாம் இந்த மாதிரி பாட முடியாது. சரி, ஒரே ஒரு பாடல் சான்றுக்கு பார்க்கலாமே. ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து ரைட்.
இந்த பாட்டை மட்டும் நாம் பார்த்தோன்னு வைங்க. ஒரு 3 பாட்டு தான் இன்றைக்கி எடுத்துக்காட்டுக்கு எடுத்திருக்கிறேன், ஏன்னா நேரம் கருதி. அதனால் நாம் இப்போ ஒரு பாட்டு பார்க்கலாம். 26வது பாடல். கந்தரங்கா நந்தனில் சென்றடங்கில் என் காசிக்கனே கந்தரங், மன்னிக்கணும் எனக்கு இதாகுது. எனக்கு அந்த இது ஹைட் ஆகுது. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, சாரி. உங்களுக்கு பாட்டு தெரியுது, ஆனால் எனக்கு வந்து சாமி கண்ணை மறைக்கிறாரு ஏன்னு தெரியல. சரி, இதுதான் அந்த பாடல். கந்தரங்கானந்தனில் சென்றடங்கில் என் காசிக்கனே கந்தரங்கானந்த நன்னில் என் கன்னியர் கட்டழக கந்தரங்கன் ஆனந்த நின்றாடேழில் செந்தில் கண்டிரைஞ்சி கந்தரங்கானந்த நல்க சனனங்கடந்திலரே. இதை வந்து நீங்கள் படிக்க முடியாது, படித்தா திணறும். ஏன்னா அந்த சந்தம் முழுக்க முழுக்க சந்தம்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து திக்கிடும். அதனால் நீங்கள் சந்தமாக பாடினாதான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். அப்போ தான் நம்ம பண்ணுற தப்பும் வெளியில் தெரியாது. எனிவேஸ், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட உதடுகள் மாறவே மாறாது, ஒரே மாதிரி இருக்கும். இதை தான் நிரோட்டகம் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கத்தை நாம் பார்க்குறோம். சரி, இப்போ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆரம்பம் தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நேரடியாக இப்படி பார்த்திங்கன்னா பொருள் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இதை எப்படி பார்க்கணுன்னா நாம் பதம் பிரிக்கணும். பதம் பிரித்தாதான் சில பாடல்களுக்கெல்லாம் நம்ம பொருளே வேண்டாம், அதாவது பொருள் நூலே வேண்டாம், தானாக நேரடியாகவே புரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கந்தரம் கானந்தனில் சென்று அடங்கில் என் காசிக்கு அநேகம் தரம் கால் நந்த நன்னில் என் கன்னியர் கட்டு அழக கந்தரம் கான் நந்த நின்று ஆடு எழில் செந்தில் கண்டு இறைஞ்சி கந்தர் அங்கு ஆனந்தம் நல்க சனனம் கடந்திலரே. இவ்வளவுதாங்க பாட்டு. பதம் பிரித்தா இவ்வளவுதான். ஆனால் பதம் பிரிக்காமல் நாம் படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து உதடு ஒட்டாமல் வரும். அவ்வளோ ஒரு அழகான முறையில் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கணும், இந்த வெக்காபுலரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய சொற்றொடர்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வேறு வேறு பொருளில் போடணும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஞானம் இதில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அடுத்தது திருச்செந்தில் நிரோட்டக யமகம்னு பார்த்துட்டோமா. இப்போ அடுத்தது அந்தாதி. அந்தாதினா என்ன அப்படின்னா, தமிழாசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, இதோடைய பொருள்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு இதுக்காக ஒரு பாடலில் வர்ற இறுதி சொல்லோ அல்லது சொல்ல வர்ற ஒரு பகுதியோ, அதை சீராக இருக்கலாம், அசையாக இருக்கலாம், இல்லை ஒரு எழுத்தாக கூட இருக்கலாம், அதை அடுத்த பாடலோடைய ஆரம்பமாக வந்தது அப்படின்னா அதை அந்தாதின்னு சொல்லுவாங்க. அந்தாதி அப்படின்னா 100 பாடல்கள் தான் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் திருமுறையில் சிவபெருமான் திருவந்தாதி, அற்புத திருவந்தாதி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி 100 பாடல்கள் உள்ளது. ஆனால் அந்தாதி அமைப்பில் வர்றது 30 பாடல்கள் கொண்டதாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இலக்கணமும் நமக்கு இருக்கிறத இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். ஏன்னா நமக்கு 30 பாடல்கள் தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கக்கூடாது, 30 பாடல்கள் தான் எழுதப்பட்டிருக்கின்றனவோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். ஆனால் இது வந்து அந்தாதின்னு பார்த்தீங்கன்னா மாலையாக இல்லாமல் தார் என்ற அமைப்பில் நாம் பார்க்க முடிகின்றது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய முதல் பாடல் வந்து யானை கண்டங்கரி அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுதான் ரொம்ப, நீங்கள் போய் வந்து நிரோட்டக யமக அந்தாதின்னு பாருங்கள், இந்த பாடல்கள் தான் நிறைய கூகுள் சர்ச்சில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. யானை கண்ணு ஆரம்பித்து எய்தினனே அப்படின்னு முடியும் முதல் பாடல். அந்த எய்தினனேல இருக்கிற தினங்கிறத எடுத்து தினகர அப்படின்னு 2வது பாடல் ஆரம்பிக்கும். அது 2வது பாடல் முடிகிறது வந்து சிந்தையனேன்னு முடியும். அந்த சிந்தனைங்கிறது 3வது பாடலோடைய ஆரம்பமாக இருக்கும். இப்படி ஒரு, அதாவது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, மாலை கட்டும்போது ஒரு முன்னாடி உள்ள பூவோடு சேர்த்து கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பில் இது இருக்கும். இதுலேயே நிறைய இருக்குது. அதாவது அசையந்தாதி, சீரந்தாதி, அப்புறம் வந்துட்டு நமக்கு
சீரந்தாதி, அடி அந்தாதி, அப்புறம் எழுத்தந்தாதி, இந்த மாதிரி நிறைய வகைகள் நமக்கு இருக்குது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் இப்போ போக வேண்டாம், அப்புறம் இலக்கண வகுப்பாக போயிடும். அதனால் நேராக வந்து இதுக்குள்ளே போயிடலாம். சரி, அப்போது திருச்செந்தில் மேலே எழுதணும், நிரோட்டகமாக இருக்கணும், யமகமாக இருக்கணும், அந்தாதியாக இருக்கணும், இவ்வளவுதான் நாங்கள் அப்படின்னா இல்லைங்க, இன்னும் ஒன்றையும் வைக்கிறாங்க அங்கே. கட்டளை கலித்துறையில் இது அமைய வேண்டும் அப்படிங்கிறது. எழுத்தண்ணி பாடும் யாப்பு தான், யாப்பு அமைப்பு தான் வந்து நமக்கு கட்டளை கலித்துறை. அதில் தான் நேர் 16 நிறை 17ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த விதி. இங்கே ஆரம்பிக்கிற சொற்றொடர் நேரசையாக இருந்தால் ஒற்று நீக்கி 16 எழுத்துக்கள் இருக்க வேண்டும். நிறையசையாக இருந்தால் 17 எழுத்துக்கள் கொண்டதாக இருக்கணும். இதுதான் அதற்கான ஒரு நிபந்தனை. அப்போ யோசிச்சு பாருங்கள் எத்தனை கடினத்தனத்தை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு பிரமிப்பு வரத்தான் செய்யும் நம்மளுக்கு. சரி, இப்போ நாம் நேரடியாக ஒரு 2 பாடல்களை பார்த்துட்டு அதற்கப்புறம் நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஓகே, நான் மறுபடியும் வந்துட்டு 29வது பாடல் 30வது பாடல். ஏன் கடைசி 2 பாடல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. அது வந்து பெருமான் தான் கொடுத்துருக்கிறாரு, மன்னிக்கணும். ஓகே, 29வது பாடலை பார்க்கலாம் முதல்ல. காதலையா நின்றனக்காக இனக்கினி காயந்தந்தே, காதலையா நின்றன காரணனடி கஞ்சங்கணி, காதலையான் கங்கரை தேத்தரன் கண்ணியரா, காதலையா நின்ற சங்கரன் செந்திற்காங்கேயனே. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 29வது பாடல். இந்த பாடலை நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பதம் பிரிக்கணும், சில இடங்களில் கொண்டு கூட்டணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நேரடியாக பொருள் வந்து விளங்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கடினத்தனம் உள்ளதுன்றதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதில் பாருங்கள் எப்படி பதம் பிரிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இதிலே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அழகாக புரியும். காதலை யான் நின்றனக்கு ஆக்கினன், இனி காயம் தந்தே காதல் ஐயான் இன் தன காரணன், அடிக்கஞ்சங்கள் நீங்காது அலையான் நின்று அகம் கரைந்து ஏத்து அரண், கண்ணி அரா காது அலையா நின்ற சங்கரன் சேய் செந்தில் காங்கேயனே. அப்படிங்கிறது தான் இந்த பாடலோடைய, அதாவது பதம் பிரிக்கும் போது வர்றது. இதை வந்து நாம் சொன்ன மாதிரி கொண்டு கூட்டணும். கொண்டு கூட்டல அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இது சரியாக புரியாது. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல அந்த ஐயான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஐயான் அப்படின்னாக்க நமக்கு தெரியும் தலைவனே அப்படின்ற ஒரு விழிச்சொல்ல தான் வருது. இதில் என்ன பொருள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உயிருக்கு உயிராக இருக்கும் நம்மளுடைய தலைவன். அப்போ பெருமான அழைக்கிறார். இதில் எல்லாமே இந்த 30 பாடல்களையும் ஒரு அழகான ஒரு குறிப்பு என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் வந்து ஒரு வீரசைவர். சிவபெருமானை தவிர வேற யாரையும் நினைக்காதவர், பாடாதவர், கனவுல கூட பாடாதவர், அப்படிப்பட்டவர். அப்போ திருச்செந்தில் முருகனை பற்றி பாடணும் போது இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் சிவபெருமானை பற்றியே பாடிட்டு அப்படிப்பட்டவரோட புள்ளதான்ப்பா, அப்படிப்பட்டவரோட புள்ளதான்ப்பா. அதாவது சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பையனை வந்து கட்டுரை எழுத சொன்னாங்களாம். அந்த பையன் வந்துட்டு எனக்கு சரியாக அதை நினைவில்லை, ஆனால் அந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு மாடு பற்றி கட்டுரை எழுத சொல்லுவாங்களாம். இவனுக்கு வந்து தென்னை மரம் தான் பற்றி ஏதோ தெரியும் போல இருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுவான், மாடை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு அப்படிப்பட்ட மாடை இந்த தென்னை மரத்தில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ முடிப்பான். அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க, நான் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்டிருக்கிறேன். அதை இந்த இடத்துல நினைவில் கொண்டு வந்திருக்கிறாரு சாமி. ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த பாடலை வந்து திருச்செந்தில் முருகனுக்கு எழுதுறதுக்கு பதிலாக பெருமானை பற்றின எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படிப்பட்டவரோட புள்ள தான் இவர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ரொம்ப அழகாக அதை வந்து முடிப்பார். இதில் பார்த்திங்கன்னா ஐயான் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டோம் இல்லையா, தலைவனே அப்படிங்கிற விழிச்சொல்ல வரும். இன் தன காரணன் அப்படின்னு, அதாவது இன் அப்படின்னா இனிமை என்ற பொருள். இன் தன காரணன், அதாவது அருள், இனிமையான அருள் சக்தியை கொடுக்க வல்லவன் அப்படிங்கிற பொருளில் நாம் இதை பார்க்குறோம். அதே மாதிரி அலையான்
அடிக்கஞ்சங்கள் நீங்காது நின்று அகம் கரைந்து ஏத்து அரண். இதில் நமக்கு திருவாரூர் பெருமானை நினைவுக்கு கொண்டு வர்றாரு. ஏன்னா திருவாரூரில் வந்துட்டு அசபா நடனம்ங்கிறது ரொம்ப பிரபலமான ஒன்று. அது ஏன் அந்த அசபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு காற்று அந்த தேர் அசைகிறத பார்த்தீங்கன்னா இப்படி மேலும் கீழுமா அசையும். ஏன் அப்படின்னா மூச்சு எப்படி நமக்கு வந்து மேலும் கீழும் போய் வருதோ அந்த மாதிரி. ஏன்னா திருமால் தனது நெஞ்சத்துக்குள்ளேயே பெருமானை வைத்து பூசை செய்து கொண்டிருப்பதனால உள்ள எப்படி மூச்சு காற்று போய் வருதோ அந்த அமைப்பில் அந்த ஆட்டம் இருக்கும். நீங்கள் அந்த தேர் அதாவது பெருமானை எடுத்துகிட்டு வர்றது பார்க்கும்போது ரொம்ப அழகாக அந்த இது இருக்கும். அந்த குறிப்பை இங்கே வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் வைக்கின்றார். என்னன்னா திருமால் வந்து மனத்தில் வைத்து பூசை செய்து கொண்டிருக்கின்ற திருவடிகளை கொண்ட சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு, அரா கண்ணி காது அலையா நின்ற பெருமானுடைய அணிகலன்கள் என்ன அப்படின்னா, என்னமோ வந்து உலகத்துக்கே மன்னன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வைரம் வைடூரியம் இப்படி ஏதாவது போட்டிருக்கலாம்ல. இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப மோசமாயிடுச்சு. நம்ம வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் தூக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்துலையாவது வைரம் வைடூரியம் தங்கம் வெள்ளி ஏதாவது போட்டிருக்கலாம்ல. எதுவும் இல்லைப்பா. எங்கள் பெருமான் என்ன தெரியுமா போட்டிருக்கிறாரு? பாம்பை எடுத்து போட்டிருக்கிறாரு. அதாவது வைரம் வைடூரியம்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா சாமி வந்து நம்ம மிகப்பெரிய ராஜா, எல்லா உலகத்துக்கும் தாண்டி நிற்கிறவர் அப்படின்னா பாம்பை எடுத்து போட்டிருக்கிறாருப்பா. அப்படின்னா என்ன பொருள்னா, எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம், பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்கிற ஒரு விஷயம், அதை எடுத்து சும்மா அசால்ட்டாக நம்ம பெருமான் வந்து அணிகலன்களாக யோசிச்சு பாருங்க. அவருடைய காதிலிருந்து அவருடைய தலை அலங்காரத்தில் இருந்து நாம் இன்னைக்கு எத்தனையோ தலை அலங்காரம்லாம் போய் பண்ணிக்கிறோம். பெருமான் ரொம்ப அழகாக ஒரு பாம்பு எடுத்து சுற்றிக்கிறாரு. கழுத்தில் அப்படின்னா இன்னொரு பாம்பு எடுத்து சுற்றிக்கிறாரு. அடுத்தது கங்கணமாக மோதிரமாக இடுப்பில் பெல்ட் மோத கொண்டு நம்ம பெருமானுக்கு பாம்பு தான். ஆனால் இப்படி பாம்போடு இருந்தால் எப்படிப்பா உன் பக்கத்தில் வர்றது அப்படிங்கிறதையும் அருளாளர்கள் பாடியிருக்கதை நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். ஏன்னா அந்த பாம்புங்கும் போது நம்மளுக்கே ஒரு பயம் வரும்ல. அது படத்தில் பார்த்தாலும் சரி, சிலையாக பார்த்தா, நேரில் பார்த்தோம்னா நம்ம அங்கேயே விடவிடத்துருவோம். ஆனால் படத்தில் பார்த்தா கூட ஒரு பயம் வரத்தானே செய்யுது. அப்படிப்பட்ட பாம்புகளை வந்து பெருமான் காதில் அணிஞ்சிருக்கிறாரா. அதுவும் பாருங்க, ஆடிக்கொண்டு இருக்கும் பாம்பாம். அப்போ என்ன பொருள்? உயிரோடு இருக்கிற பாம்பு பெருமான் ஆட ஆட அந்த காதணிகளும் அந்த பாம்புகளும் அழகாக அசைந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பு. அதுக்கப்புறம் சங்கரன் சேய் பெருமானோடைய இப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானோடைய மகன்தான் யார் அப்படின்னா முருகப்பெருமான். இதில் அந்த சங்கரன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வடமொழி சொல். அதனுடைய அழகான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தருகரன். இன்பங்களை தரக்கூடியவன், இன்பங்களை தர வல்லவன் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான், அது சிவபெருமான். அதனால தான் அவருக்கு தருகரன் என்ற பெயர், சங்கரன் என்ற பெயர். அப்படிப்பட்ட சங்கரன் கொடுத்த அழகான மகவு என்று சொல்லப்படுவதுதான் முருகப்பெருமான் என்று சொல்லி, செந்தில் காங்கேயனே கங்கையின் மகனாக இருக்கக்கூடியவர், காதலை யான் நிந்தனக்கு ஆக்கினன். நம்ம மனசுல இருக்கிற அன்பு, காதல், பாசம், இன்றி நம்ம என்னெல்லாமோ நாம் சொல்கிறோம் இல்லையா, இதை எல்லாத்தையும் நாம் யாரிடம் கொட்டணும் அப்படின்னா பெருமான் மேலே கொட்டணும். 9ஆம் திருமுறையில் ரொம்ப அழகான ஒரு பாடல் வரும். மன்னிக்கணும், தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும். அது வந்து பண் மாற்றிட்டேன், அதனால் நான் வாசிச்சிடுறேன். தத்தையங்கனையார் அதாவது பெண்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை 100,000 கூறுகளாக போட்டு, 100,000 யோசிச்சு பார்த்துக்கோங்க, கூறா போட்டு அதில் ரொம்ப சின்னதாக இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, நானோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்து பெருமான் மேலே வச்சா கூட, ஐயோ என்னோட அடியான் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் அப்படியே நம்ம மேலே பாசத்தை பொழிகிறாராம். ஆனால் இதை வந்து நாம் உலகியலில் வந்து அவ்வளவு ஆசை வச்சுருக்கோம். அதை 100,000 கோடியாக துண்டு துண்டாக போட்டு அந்த துண்டில் ஒரு இவ்வளோண்டு ஒரு துண்டை கொண்டு போய் சாமி மேலே அந்த அன்பை காமிச்சா கூட, என் மேலே எவ்வளவு அன்பு தான் என் அடியவனுக்கு அப்படின்னு பெருமான் வந்து, நம்ம பெருமானை விட இழிச்சவா இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அதனால தான் திட்டுனா கூட, பித்தனேன்னு திட்டுனா கூட அருள் செய்யக்கூடிய ஒரு பெருமான் நம்ம வந்து இங்கே தான் பார்க்க முடியும். எப்படி வேணாலும் திட்டிக்கலாம், எப்படி வேணாலும் கொஞ்சிக்கலாம், எல்லாத்துக்கும் பேசாமல் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறவர் நம்ம சிவபெருமானா மட்டும்தான் இருப்பார்.
அப்படிப்பட்டவரோட மேலே தான் நாங்கள் எங்கள் அன்பை வைக்க வேண்டும், நான் வைத்து விட்டேன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லி, இனி காயம் தந்தே காதல், காதல் என்பது காத்தல் அப்படிங்கிறதோடைய ஒரு சுருக்கமாக வருகின்றது. இனி நான் உன்மேல அன்பு வச்சுட்டேன், உன்மேல அன்பு வச்சுட்டேன்னா என்ன பொருள், எனக்கு வந்து முழுக்க முழுக்க நீ தான் என்னோடதா இருந்து செயல்பட வைக்க போற, என்ன செயல்படுத்துறதுனால எனக்குன்னு ஒரு பொருள், எனக்குன்னு ஒரு செயல்பாடு, எனக்குன்னு ஒரு சிந்தனை, எனக்குன்னு ஒரு எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க உனக்குன்னு சொல்லி நான் சரணடைஞ்சிட்டதுனால அதனால் எனக்கு வினை வரப்போறதில்லை. வினை இல்லை அப்படிங்கும்போது காயம் என்பது நமக்கு கிடையாது. காயம் என்றால் இந்த உடல், இந்த உடல் என்பது எனக்கு கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா 100% என் மனத்தை உன்பால் வைத்து விட்டேன், உன்னிடம் நான் சரணடைந்து விட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த 29வது பாடலாக நமக்கு அருள் செய்கின்றார். இதில் பாருங்க, காங்கேயன் அப்படின்னு இது முடிகின்றது இல்லையா, அதனால அடுத்த பாடல் வந்து காயம் அப்படின்னே ஆரம்பிக்கிறாரு. அடுத்த 30வது பாடல் நிறைவு பாடல். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு இல்லையா, ஆமாம் இருக்கு, ஓகே. 30வது பாடல் பார்த்தீங்கன்னா, இதில் காயங்கலைய நல்லிந்த தகனனை காலஞ்சே காயங்கலைய அதளா நீல நீரழல் காற்றெழிலா காயங்கலைய நலரி சித்தாயினன் காதலழ காயங்கலையதீரும் செந்திலா என் கன்ற நெஞ்சே. இந்த பாடலும் நாம் சொன்ன மாதிரி நேரடியாக வாசிக்க முடியாது, கொஞ்சம் திணறிடுவோம். அதனால் சந்தமாக இருந்துருச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து அது சுலபமாக வந்துடும். இதை நாம் பதம் பிரித்தோம் அப்படின்னா, காயம் கலைய நலி அந்தகன் அணை காலம், பொருள் நேரடியாகவே புரிகின்றது. மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு இருந்தால் எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி உலகியல் பொருள்லேயே நாம் பார்க்க முடிகின்றது. எல்லாமே வந்து எதை எடுத்தாலுமே அதற்கு ஒரு முடிவு என்பது ஒன்று உண்டு. இந்த உடலுக்கும் அப்படித்தான். இந்த உடலை எடுத்து, இந்த உடலை அழித்து உயிரை பிரித்து செல்ல வருவது யார் அப்படின்னா அந்தகன், காலன். அப்படிப்பட்ட காலன் வரும் முன் ஏன்னா வந்தே தீருவான், வேற வழி கிடையாது. ஆனால் நாம் பெருமானிடம் சரணடைந்து விட்டால் நமக்கு காலன் வரமாட்டான். இப்போ இதில் ஒரு அடுத்த கேள்வி வரும், ஏங்க அப்படின்னா அடியார்களாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மரணமே இல்லையா அப்படின்னா, இதை நாம் எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா, நம்ம அருளாளர்கள் எல்லாருமே எதற்கு பயந்தார்கள்னா மீண்டும் பிறப்பதற்கு தான் பயந்தாங்க, சாகிறதுக்கு யாருமே பயப்படல. அது நீங்கள் யோசிச்சுப்பா, நீங்கள் அந்த பதிகங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இறப்புக்கு பயப்படலை, ஆனால் மீண்டும் பிறந்துடக்கூடாதுன்னு பயந்தாங்க. அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா, யமன் வந்து நம்ம உயிரை எடுத்து சென்றால் மீண்டும் கண்டிப்பாக பிறப்பு உண்டு என்பது சைவ சித்தாந்தம் சொல்கின்ற முடிவு. ஆனால் அடியார்களாக இருப்பவர்களுக்கு யமனோடைய ஆட்கள் வரமாட்டாங்க, அதுக்கு பதிலாக பூதகணங்கள் வரும். பூதகணங்கள் வரும்போது நமக்கு வந்து மறுபிறவி இல்லை அப்படிங்கிறது தான். அதனால்தான் ஐந்தாம் திருமுறையில் அப்பர் பெருமான் வந்து ஒரு பதிகம் அருளி செய்திருப்பார். அதாவது காலபாச குறுந்தொகைன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான பாடல். அதை எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சிரித்து படிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். அதாவது இப்போ நாம் இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறோம் இல்லையா, ஹெச்ஆர் இன்டர்வியூன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னாக்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீ உன்னை வேலைக்கு சேர்த்துட்டேன்ப்பா, நீ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் உன்னோடைய, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எம்ப்ளாயி ஹேண்ட்புக்கில் கொடுப்பாங்க. மன்னிக்கணும் ஆங்கிலம் பயன்படுத்துறதுக்கு, ஏன்னா இதெல்லாம் சட்டுன்னு தமிழில் கொஞ்சம் திணறலாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த குறிப்பை அப்படியே வந்து நம்ம காலபாச குறுந்தொகையில் பார்க்கலாம். அப்பர் பெருமான் எப்படி எழுதியிருப்பாருன்னா, யமதூதர்களுக்கு எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்கிறாரு. என்னென்னா, எப்பா பார்த்துக்கோ, இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும், அடியார்கள்னு பார்த்தா ஒதுங்கிடு, இல்லைன்னா அடி வாங்குவேன், நான் வாங்கியிருக்கேன், அனுபவத்தில் பேசுகிறேன். ஏன்னா வாங்கினார்ல சாமி, உதைச்சார் இல்லையா, அந்த உதை இன்னும் ஞாபகத்தில் இருக்குல்ல, அதில் அந்த இதில் ரொம்ப அழகாக இதுனா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு யமதூதர்களுக்கு யமன் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அடியார்களை பார்த்தா எப்படி ஒதுங்கி நிற்கணும், எப்படி ஓடியே போயிடணும், இப்படியெல்லாம் ரொம்ப சொல்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி 11ஆம் திருமுறையிலையும் ஒரு பதிகம் வரும். அந்த குறிப்பை நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். ஏன்னா அடியார்களாக வந்து விட்டால் பெருமானை நோக்கி பெருமானிடம் தன்னை முழுவதுமாக சரண் கொடுத்து அனைத்தும் அவர் செயல் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யமன் வரமாட்டான்.
யமன் வரலை அப்படின்னா இந்த உயிர் பிரியும் போது பெருமானின் திருவடிக்கு செல்லுமே ஒழிய மீண்டும் ஒரு கருவுக்குள் செல்லாது அப்படிங்கிறது தான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். இதில் பாருங்கள், காயம் கலைய நலி அந்தகன் அணை காலம், இதுதான் முதல்ல பிரிக்க வேண்டியது. அடுத்தது கன்றல் நெஞ்சே பயப்படாத மனமே, இது மனத்திற்கு உபதேசம் செய்வது போல. பயப்படாத, பெருமான் உன்னை காப்பாற்றுறதுக்கு வருவான், யமன் வரானேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு செய்ய காயம். அந்த மாதிரி யமன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, செய்ய காயம் கலை அதளான் நிலம் நீர் அழல் காற்று எழில் ஆகாயம் கலையன் அலறி சித்து ஆயினன் காதல் அழகு ஆய் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றார். என்னன்னா, பெருமான் சிவந்த திருமேனியாக இருக்கின்றாராம். இதில் ஒரு நயம் என்னன்னா, பெருமான் செம்மேனி அம்மான் நமக்கு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. நம்பி ஆரூரர் சொல்லியிருக்கிறதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்கர்வானே ஒத்தியால்னு சொல்லுவார். அப்போ சிவந்த திருமேனி என்பது நமக்கு தெரியும். இதில் இன்னும் ஒரு நயம் என்ன வைக்கிறாருன்னு பாருங்க. ஏன்னா இவர் காஞ்சிபுரத்தில் இருந்தவர் யாருன்னு நமக்கு தெரியும், சாக்கிய நாயனார். சாக்கிய நாயனார் டெய்லி கல்லை சாமி மேலே போடுறாரு. ஏன்னா அவருடைய வழிபாடு அதுதான், அவரால் முடிஞ்சது. கல்லை போடுறாரு. பெருமான் அதை மலராக எடுத்துக்கொள்கின்றார். அப்போ சாக்கிய நாயனார் ஒரே ஊருக்காரர்ன்ற காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசருடைய எல்லா நூல்லையும் நாம் சாக்கிய நாயனாருடைய புராணத்தை பார்க்க முடியும். சாக்கிய நாயனார் கல்லால் அடித்ததனால சிவந்து போயிடுச்சான் பெருமானுடைய திருமேனி. அது உலகியல்ல இன்றைக்கும் நாம் பார்க்குற ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட சிவந்த திருமேனி அவர் கலை அதளான். கலை அப்படின்னா மான் அப்படிங்கிற ஒரு பொருளையும் நாம் இங்கே பார்க்கலாம். தோல், அதாவது மான் தோலை அணிந்தவர் அப்படிங்கிற ஒன்று பார்த்தாலும் பெருமானுடைய, அதாவது திகம்பரன்னு சொல்லுவோம் தெரியுமா, பஞ்ச கலைகளையே நாம் இப்போ சித்தாந்தத்துக்குள்ளே ரொம்ப போகலை. ஆனால் அதை கொஞ்சமாக தொட்டு காமிக்காம முடியாது, ஏன்னா இந்த பாடல்களுடைய ஆழம் அந்த மாதிரி. அதாவது பஞ்ச கலைகள் என்று சொல்லப்படுவதை, நிவர்த்தி கலை அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த 5 கலைகளை தனது ஆடையாக தோலாக கொண்டவர் நம்ம சிவபெருமான். அதனால தான் திகம்பரன் என்ற சொல் நமக்கு வருகின்றது. அப்படிப்பட்டவர் தான் நிலம் நீர் அழல், அதாவது அட்டமூர்த்த வடிவம்னு சொல்லுவோம். 5 பூதங்கள், சூரியன் சந்திரன் ஆன்மாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அட்டமூர்த்த வடிவமாகவும் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான். யமன் நம்மை கவர்ந்து செல்லும் போது சிவபெருமானோடைய அன்பின் மிகுதியாக உருவான முருகப்பெருமான் நம்மை காத்து அருள் செய்வார். இதில் யோசிச்சு பார்க்கணும், நம்ம முருகப்பெருமான் வந்தது எப்படி அப்படின்னா பெருமானோடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அன்பின் காரணமாக வெளிவந்தார் அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிற மாதிரி தெரியலை. அன்புலேருந்து எப்படிங்க நெருப்பு வரும்? ஏன்னா கோவத்தில் கோவத்தில் நெருப்பாக கொதிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அன்பின் மிகுதியாக காதல் வருமா, அந்த நெருப்பு வருமா அப்படின்னா இங்கே தான் சைவ சித்தாந்தம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அந்த பஞ்சபூத தத்துவங்களை நாம் பார்க்கும்போது அன்பிற்கும் நமக்கு நெருப்பு தத்துவத்தோட சேர்த்து சொல்கிற ஒரு வழக்கத்தை நாம் பார்க்குறோம். அன்பின் காரணமாக வெளிவந்த முருகப்பெருமான் அவர் நம்மை காத்து அருள் செய்வார். எப்போப்பா அப்படின்னா யமன் வர்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணகிரி பெருமான் ரொம்ப அழகாக யமன் வந்தாக்க யமனை பார்த்தே சொல்லுவார், நீ வர்றதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், உனக்கு நானே ஓங்கி ஒரு உத கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யமன் அங்கே வர்றான்ற ஒரு பேரை கேட்ட உடனே இங்கே நாம் வெலத்து போயிடுவோம். இவர் சொல்கிறார், யமன் நீ வா, உன்னை வந்தேன்னா நான் உன்னை அடித்து துரத்துவேன் அப்படின்னு அருணகிரி பெருமான் அந்த உறுதிப்பாட்டோட சொல்கிற காரணம் என்னன்னா, அருளாளர்கள் பெருமானோடைய அன்பில் லயித்து இருக்கக்கூடியவர்கள், மீண்டும் பிறவி இல்லை என்பதை உறுதியாக தெரிந்தவர்கள். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு 2 பாடல்கள். ஏன்னா நேரம் கருதி நான் கொஞ்சம் வேகமாகவே பாடல்களுக்குள்ள, அதாவது ரொம்ப பொருள் ஆழமாக போகலை. ஆனால் இதில் நிறைய ஆழம் இருக்குது. அதாவது சித்தாந்தமாக நாம் இதை பார்த்தோம் அப்படின்னா ஏகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் நமக்கு நிரோட்டக யமக அந்தாதி. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலும் நாம் ரசித்து படிக்க வேண்டியது. மேலோட்டமான ஒரு கருத்தை பார்க்கலாமே. அட்டமூர்த்த வடிவமாக இருக்கின்றார் பெருமான் அப்படிங்கிறத 30வது பாடலில் பார்த்துட்டோம் இல்லையா. எண் குணங்கள் பற்றின குறிப்பு நமக்கு இந்த 30 பாடல்களில் வருது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி
கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சிவபெருமான வருணித்து 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 ஒவ்வொரு இடத்துலையும் பாடியிருப்பார். அந்த குறிப்பை நாம் இந்த நூல்லையும் பார்க்க முடிகின்றது. 64 மாகேஸ்வர வடிவங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சோமஸ்கந்தர், காலசம்ஹாரமூர்த்தி, காமசம்ஹாரமூர்த்தி, திரிபுர சம்ஹாரமூர்த்தி, அப்புறம் கூத்தபெருமான், அப்புறம் வந்து பிறைசூடிய பெம்மான், கஜசம்ஹாரமூர்த்தி, வீரபத்ரர், சக்கரதாரி, பிரம்ம சிரச்சேதமூர்த்தி, இப்படி பல அதாவது பெற்றமேறிய பெம்மான், அப்புறம் சலந்தராரி, இப்படிப்பட்ட நிறைய குறிப்புகளை நாம் நீலகண்டர், அதை எப்படி சொல்லாமல் விட முடியும் இல்லையா, நீலகண்டர் பற்றின குறிப்புகள்லாம் வருது. அதே மாதிரி புராண குறிப்புகள், ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா புராணங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு தேடுதலில் இருப்போம். நமக்கு வந்து சைவ சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளுவதற்காக கொடுக்கப்பட்டது தான் புராணங்கள். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா புராணங்களை பிடிச்சிட்டு சைவ சித்தாந்தத்தை ஒதுக்கிட்டோம். எப்படின்னா வாழைப்பழம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதில் உள்ளே இருக்கிற பழத்தை தூக்கி போட்டுட்டு தோலை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அதுதான் புராணங்களை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. புராணங்களோட நாம் நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிற பொருள் நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா ஆழமான பொருள் புரிந்து கொள்ளுவதற்காக நம் தமிழர்கள் அன்றே கையாண்ட ஒன்று என்னன்னா தெரிந்த ஒன்றை வைத்து தெரியாத ஒன்றை சொல்லுவது அப்படிங்கிறது. வள்ளுவ பெருந்தகை அதை தான் வந்து நமக்கு கையாண்டிருக்கிறத நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு ஒரு கதை மாதிரி சொல்லி புராணங்களாக கொண்டு வந்து அந்த புராணத்தை வந்து நமக்கு சொல்லி இதுதான் அதோடைய ஒரு கதை மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு பதி பசு பாசம் அப்படின்னாக்கா பார்த்துட்டு இருக்கோம், புரியாது. நம்மளுக்கே நிறைய பேருக்கு புரியறதில்லை, அது வேற விஷயம்னு வைங்களேன். ஆரம்பத்தில் முதல்ல சைவ சித்தாந்த கிளாஸில் போய் உட்காரும்போது பதி பசு பாசம் அப்படின்னு ஒன்று கொட்டாய் தான் விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இன்னும் உட்காந்துட்டு தான். இப்போ மட்டும் என்ன முழிச்சு உட்காந்துருக்கீங்களான்னு கேட்காதீங்க. நான் பேச்சாளராக இருந்தால் மட்டும்தான் முழிச்சு உட்காந்துருக்கிறது. கேட்குற இடத்துல இருந்தாக்க தூக்கம் வந்துடுது. அது ஒன்றுமே பண்ண முடியல. அது வினை தான் காரணம் அதுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளானையில் இந்திரன் வர்றது, கண்டம் கருத்தவனாக பெருமான் இருக்கின்றது. அதே மாதிரி யானை எல்லா திக்குகள்லையும் காவல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியாவில் ஒரு கோயில் மிக அழகாக இதுக்கு கட்டியிருப்பாங்க. யானை வந்து அந்த 8 திக்குகள்லையும் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் அமைப்பு இருக்கும். அந்த இதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி திருச்செந்தூர் அப்படின்னாலே முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாச்சுன்னா குரு வடிவம்னு பார்த்துட்டோம். அப்போ என்னங்க அது குரு வடிவம்னா பெருமானுக்கு ஓம்காரம் உபதேசம் செய்தார் இல்லையா, அந்த வரலாற்றையும் நாம் இதில் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி யமனை உதைச்சது இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, யமனை உதைச்சது. அப்புறம் வந்து நமக்கு வந்து வைணவ புராணங்களும் இதில் நிறைய வர்றதை நாம் பார்க்க முடிகின்றது. அதை ஏன்னா அம்மையை வந்து ஒரு பாகம் ஏற்று திருமாலை ஒரு பாகம் ஏற்கின்றார்ல பெருமான், அந்த குறிப்பெல்லாம் நாம் அதே மாதிரி மகாபலியோடைய அந்த 3 அடி மண் பெற்றது, அந்த வரலாறெல்லாம் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. நிறைய வரலாற்று குறிப்புகள் இங்கே இருக்குது. ரொம்ப அழகான குறிப்புகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு அட்டவீரட்ட செயல்கள் அது எல்லாமே நாம் பார்க்க முடிகின்றது. அதோட இயற்கையை பாடாத அருளாளர்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், 2030க்குள்ளால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா, அதாவது இப்போ மேனுஃபேக்சரிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தயாரிப்பு நிலையங்கள், அதாவது அதற்கான இடங்கள் எல்லாமே சஸ்டெயினபிலிட்டி, அதாவது அந்த கோக்ரீன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம திருமுறைகளில் ஏகத்துக்கு கொட்டி கிடக்கு. சஸ்டெயினபிலிட்டி இல்லாமல் ஒரு திருப்பதிகத்தை கூட நாம் பார்க்க முடியாதுன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா எந்த நீர்நிலையில் எந்த மீன் இருக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கடலில் இருக்கிற மீன் குளத்தில் இருக்க முடியாது, குளத்தில் இருக்கிற மீன் வயலில் இருக்க முடியாது. அப்போ எந்த மீனை வந்து எங்கே போடணும்னு இன்னைக்கு அதுக்கான டிகிரி இருக்குது. 3 வருஷம் டிகிரி படிக்கிறாங்க எந்த நீர்நிலையில் எந்த மீனை போடணும்னு. எப்போ எங்கள் திருப்பதிகத்தை எடுத்து படிங்கப்பா, எல்லாம் அதுலேயே இருக்குப்பா அப்படின்னுட்டு. அதே மாதிரி மரங்கள், மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று நமக்கு அழகாக பாடியிருந்தாங்க. ஏன் அந்த இடத்துல அந்த முக்கியத்துவம் அந்த மரத்துக்கு கொடுத்தாங்க, அந்த தல விருட்சம் என்று சொல்லப்படுவதற்கு கொடுத்தார்கள் அப்படின்னா அதுவும் சஸ்டெயினபிலிட்டி தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இப்போ நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு, அதுக்கு நாம் ஏதாவது பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஒன்றும் கிடையாதுங்க. திருப்பதிகங்களை படிச்சுட்டு அதன் வழியில் நம்ம வாழ்ந்தாலே கண்டிப்பாக இந்த ஓசோன் லேயரில் ஓட்டையும் விழுந்திருக்காது, ஆரம்பத்திலே விழுந்திருக்காது. சரி இப்போவாது, அதாவது இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகலை, இன்னும் அதுலேருந்து அதன் வழி வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா இயற்கையை கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். இது திருப்பதிகங்களுக்கு மட்டும் கிடையாது, நிரோட்டக யமக அந்தாதியிலும் 100% பார்க்க முடிகின்ற ஒரு விஷயம். அந்த திருச்செந்தூரை சுற்றி இருக்கிற அழகு, எழில், அங்கே இருக்கிற அந்த இயற்கை வளம் எல்லாத்தையும் மிக அழகாக புட்டு வச்சிருக்கிறாரு
நமக்கு கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர். கற்பனை களஞ்சியம்னு சொல்லியாச்சுன்னா கேட்கவா வேணும்? சங்குகளில் இருந்து, தாமரையிலேருந்து, நத்தைகள்லேருந்து, ஏன்னா அது கடல் ஓரம் இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ரொம்ப அழகாக அதில் இருக்கிற மீன்கள், அந்த அந்த கடலில் வந்து மீன்களை சாப்பிட வர்ற அன்னங்கள் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப அழகாக இயற்கையை மிக அழகாக பாடியிருக்கின்றார் இந்த பாடல்களில். காரணம் என்னன்னா, இயற்கை இல்லாமல் மனித வாழ்வு இல்லை அப்படிங்கிறத நம்ம அருளாளர்கள் அன்றே புரிந்திருந்தார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இதையெல்லாம் உள்வாங்காததுனால தான் இயற்கைக்கு கேடு செய்து கொண்டு நமக்கே நாம் அதை சொல்லுவாங்க தெரியுமா, சொந்த காசில் சூனியம் வைக்கிறோன்னு, நம்ம தான் அதை சரியாக செய்துட்டு வரோம். இயற்கையை அழித்து கொண்டு எங்கே செல்கின்றோம் என்றே தெரியாமல் சென்று கொண்டும் இருக்கின்றோம். அதே மாதிரி பெருமானோடைய ஆடை அலங்காரங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்ன இந்த நூலில் சொல்லிட்டு சித்தாந்த கருத்து இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இந்த நூல் பார்த்திங்கன்னா முழுக்க நமக்கு வந்து இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் கொடுக்கப்பட்டது. ஏன்னா நமக்கு தெரியும் அது வந்து நிரோட்டகமாக இருக்கணும், யமகமாக இருக்கணும், அந்தாதியாக இருக்கணும், கலித்துறையில் இருக்கணும், இதெல்லாம் பார்த்தோம். அப்போ இதில் சித்தாந்தத்தை வைக்க முடிஞ்சுதா? அந்த எண்ணங்கள் அவருக்கு வந்து அந்த இடத்துல, ஏன்னா நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தண்ணி பாடணும்னா இது வருமா அது வருமானா அதிலே தான் நம்ம உட்காந்துட்டு இருந்திருப்போம். இவருக்கு வந்து பெருமானுடைய கருணையினால் பாடுறதுனால நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சித்தாந்த கருத்துக்களை மிக அழகாக இதில் வைக்கிறாரு. உதாரணத்துக்கு உயிர் எப்படி வருகின்ற, அதாவது மன்னிக்கணும், உயிர் வர்றது கிடையாது, ஏன்னா நமக்கு திருமூலர் சொல்கிற மாதிரி நம்ம உயிர் வந்து பெருமான் இருக்கிற காலத்தில் தொட்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் உடல் எடுப்பது, அதாவது இந்த தனுகரண புவன போகம் நமக்கு பெருமான் கொடுப்பதில் இருந்து அந்த மூல மலம் நம்மை விட்டு வெளியில் சென்று அதற்கு பிறகு சத்தினிபாத நிலையை அடைந்து பெருமானுடைய திருவடியை அணைகின்ற அந்த நேரம் வரைக்கும் உள்ளதை ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்கின்றார். இதில் என்னென்னா, நாம் எல்லாரும் சொல்லுவோம் தெரியுமா, நான் ஏங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னா வினை வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த வினையை அழிப்பதற்கான வழியையும் நமக்கு இந்த பாடலில் சொல்கிறாரு. திருப்பதிகங்களை எடுத்து படிங்க, உங்களுக்கு வினைகள் தானாக கழன்று செல்லும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக இந்த நூலில் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி நம்பி ஆரூரருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, முதலை உண்ட பாலகர், நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படுபவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் சொல்கிறது. அவருடைய பெயர் வந்து நம்பி ஆரூரர். ஏன்னா தன்னுடைய 100 பதிகங்கள்லையும் தன்னை எங்கேயுமே சுந்தரர் என்று அவர் சொல்லலை. அது போன ஜென்மத்து பெயர் தான் சுந்தரர் அப்படிங்கிறது. அவரை பாட வந்த பெரிய புராணத்திலையும் சுந்தரர்ங்கிறது கையிலையோடு முடிஞ்சிருச்சு. பூமியில் பிறந்ததுக்கப்புறம் நம்பி ஆரூரராகத்தான் இருந்தார். பெரிய புராணத்துக்கு உரை எழுத வந்த CKS ஐயாவும் எங்கேயுமே சுந்தரன்ற வார்த்தையை சொல்லலை. அதனால அடியனுடைய குருநாதர் எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்காததுனால நம்பி ஆரூரர் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை நம்ம பயன்படுத்துகிறோம். 7ஆம் திருமுறையில் பார்த்தீங்கன்னா, முதலை உண்ட பாலகன் அந்த குறிப்பு இருக்கு இல்லையா, அவரை வந்து மீட்டி எடுக்கிறது. இதை 4 நான்மணி மாலையிலையும் இவர் பாடியிருப்பார், கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர். இந்த நிரோட்டக யமக அந்தாதியிலையும் 12வது பாடல் சித்தாந்த கருத்தோடு சேர்த்து மிக அழகாக சொல்லியிருப்பார். அதாவது அந்த முதலைன்றது யாரு, பெருமான் தான் அப்பா, அதாவது அப்பா கிட்ட வந்து உயிரை கொண்டு போய் சேர்க்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு சித்தாந்த கருத்தோடு சொல்கிறத பார்ப்போம். அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும் இல்லையா. அதாவது ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் வந்து முதல்ல வர வச்சு அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த குழந்தைய பாலகனை கொண்டு வர்ற அந்த வரலாறு. உடல் தான் வந்து குளம். இதில் வந்து அந்த முதலையாக இருக்கிறது எதுன்னா நம்மளுடைய ஆணவம். உயிர் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தை பையன். அப்போ ஆதி திரோதாயி அப்படின்னு சொல்கிறது தான் கூற்றுவன். அப்போ கூற்றுவன் வந்து கொண்டு போயிட்டான் உயிரை, உடலை அங்கே விட்டுட்டு. இப்போ நாம் வந்து அதை தந்தையிடம் சேர்க்க வேண்டும். தந்தையாக இருப்பது தான் சிவம், அதில் நாதாந்தமாக இருப்பது அந்த கரை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு. நம்ம இதுக்குள்ளே ரொம்ப போனோன்னா சித்தாந்தமாக போயிடுங்கிறதுனால லேசாக தொட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அதை எடுத்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு வழிபாட்டு நூல் அப்படிங்கிறதா இதை பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பமாக வச்சு இந்த 30 பாடல்களையும் தினமும் பாராயணம் பண்ணி அவங்களுடைய விண்ணப்பத்தை வந்து நிறைவேற்றிட்டு வர்றதை இன்றும் நாம் பார்க்கின்றோம். அதனால் இந்த நூல் கண்டிப்பாக நாம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். சைவத்தில் மிக முக்கியமான வழிபாட்டு முறைன்னு சொல்கிற குரு இலிங்க சங்கம வழிபாடு, அந்த 3க்கும் தனித்தனியாக நூல் எழுதினவர் சிவப்பிரகாச சுவாமிகள். இலிங்கத்திற்காக தான் சோனசைல மாலை எழுதியிருக்கிறாரு,
சங்கமம் என்பதற்குத்தான் குட்டி பெரிய புராணம் என்று சொல்லப்படுகின்ற 4 நான்மணி மாலை. குரு என்று சொல்லப்படுவதுதான் இந்த நூல். சிவஞான பாலய சுவாமிகளுக்காக பொம்மபுர ஆதீனத்தின் மற்றொரு அவருக்கோட குரு காணிக்கையாக தான் பாடின ஒரு பாடல் தான் இன்று நாம் பார்த்த நமதுடைய சிந்தனைக்கு கொடுத்திருந்த நூல். இப்படிப்பட்ட அழகான, அற்புதமான, ஆழமான நூல்கள் வேற எந்த மொழியிலையும் இருப்பதாக இதுவரை நாம் பார்த்தது கிடையாது. இனியும் வரப்போவதும் இல்லை, ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நம்மால் உருவாக்க முடியுமான்னு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக அழிக்காமல் காத்துக்கோ அடுத்த தலைமுறையினருக்கு அவங்க பெருமை கொள்ளும் விதமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நூல்கள்லாம் தான் நம்மளை பெருமிதம் கொள்ள, எங்கள் தமிழ் என்னன்னு நினச்ச எல்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்மளை வந்து ஒரு 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 வீரமாக நம்மளை வந்து பேச வைக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம தமிழர்கள்கிட்ட இல்லாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும்னா, இப்படிப்பட்ட நூல்கள்லாம் எங்கள் மூதாதையர்கள் எழுதியிருக்கிறாங்க, நாங்கள் அந்த வழியில் வந்திருக்கிறோம், எங்களுக்கு இதை படிக்க தெரியும், பாடத் தெரியும், இப்படி நாங்கள் எழுதுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று நம்ம அடுத்த தலைமுறையை தயார் செய்தோம்னா யாருங்க வந்து நம்மளை அடிமை கொண்டு ஆழ முடியும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய ஒரு சொத்து என்பதை நாம் பெருமையாக நாம் பார்க்க வேண்டும், காப்பாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நூல். தமிழ் துறைக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் இதை ஒரு விண்ணப்பமாக வைத்து எனது உரையை, இந்த பொழிவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனுடைய நன்றிகள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.